எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் எப்படி நன்றி எழுதலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஒரு இஷ்யூ இருக்கும். ஜாபில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. டீம் மெம்பர்ஸ்குள்ளே அவங்களுக்கும் ஒரு முரண்பாடுகள் இருக்கும். மேனேஜர்ஸ்கிட்ட இஷ்யூ. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ப்ரமோஷன் இருக்காது, சரியான டைமில் ஹைக் வராது, சேலரியில் ப்ராப்ளம் வரும், ஒழுங்காக லீவு தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசவே போகலாம். இப்போ ஜாப்ல இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வராது, கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க உங்கள் ப்ராடக்ட்டில். ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கணும், நமக்கு வந்து கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயத்த வந்து நிற்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா விஷயமே நம்ம கிராண்டடாக எடுத்து படிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இதெல்லாம் நான் ஜாப் தானே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே கிடைக்கும். ஸோ அதை வந்து அவங்க அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேருக்கு பக்கத்துலேயே இருக்கும், வீடு பக்கத்துலேயே ஜாப் கிடைக்கும். ஸோ அதுவும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கிராண்டடாக இருக்கனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ஜாபோ அந்த பிஸ்னஸோ நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம வந்து கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுறதே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பேசிட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஜாபுக்கும் பிஸ்னஸ்னா உங்கள் ஜாப் பிஸ்னஸ் வளரும். ஸோ அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போது நன்றி எழுதிங்கன்னா உங்களோட ஜாப்பில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி எழுதுன்றது வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாருங்களேன், வேலைக்கு கொடுத்துருந்தாங்க. சென்னையில் எனக்கு வேலை கொடுத்து என் அலுவலகத்துக்கு நன்றி. ஸோ அலுவலகத்தோட பேர் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு சரியான நேரத்தில் சம்பளம் கொடுத்த உங்களோட கம்பெனி நேம் போட்டு நன்றி. அதே மாதிரி எனக்கு வேலையில் உள்ள எல்லா சந்தேகங்களும் தீர்த்து வைத்த எனக்கு சக ஊழியர்கள் நம்மளோட கொலீக்ஸுக்கு அவங்க பேர் போட்டு நன்றி சொல்கிறேன். இப்போ அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுற சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பாருங்களேன், என் தொழிலுக்கு நிறைய ஆதரவளிக்கும் என் வாடிக்கையாளருக்கு நன்றி, நம்ம கஸ்டமர்ஸ் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சொந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஒர்க்கர்ஸுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, முன்னாடி வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வேலை இல்லாத டைமில் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது புது கம்பெனி மாட்டிங்கன்னா பழைய கம்பெனிட்டு புது கம்பெனிக்கு என்னென்ன விஷயங்களா இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லலாம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும். இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அது லாஸ் ஆகிருக்கும். இப்போ திருப்பி இன்னொரு புது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா புது பிஸ்னஸ் நன்றி சொல்லலாம். ஸோ இப்போ பிஸ்னஸே பண்ணலைங்க, எதுவுமே எனக்கு கிளிக்கே ஆகலைன்னா நீங்கள் பழைய ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, லாஸ் ஆகிருப்பீங்களே. ஸோ அந்த பிஸ்னஸுக்கான எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்றி எழுதணுமோ அதை நன்றி எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ நன்றி எழுதுனால அது எப்படி மாறும் நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எல்லாமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு தெரியுமே தவிர எந்த விஷயமே தப்பாகவே நமக்கு தானாக தெரியாது. ஸோ நீங்கள் தப்பான ஒரு விஷயத்தை புரிதலோடு பார்த்தீங்கன்னா அது தப்பாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஜாப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் இழந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்ல ஜாப், நல்ல சேலரியோட இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு நாள்படையில் அதில் சில இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு ஒரு சீரியஸை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய ஜாபும் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். டெவலப்னா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜாபில் இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா இப்போ அதுக்கு நன்றி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த கம்பெனிலே அந்த மேனேஜர்ஸ் மாறலாம், இல்லை டீம் மெம்பர்ஸ் யாராவது டீம் ஹெட்டு கூட மாறலாம். ஸோ என்ன வேணால் மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வாக இருக்கீங்களோ அந்த சூழலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இதை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் அது அனுபவப்பட்டால் தான் அதோட விஷயம் தெரியும். ஏன்னா நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நான் சொந்தமாக ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு நான் போகும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது அங்கே உள்ள அரசியலே வேறு மாதிரி இருக்கும்போது நான் அந்த ஜாபுக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா அந்த சூழல் அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் மாறும். ஸோ ஆனால் நீங்கள் நன்றி உணர்வு மட்டும் நீங்கள் எப்பவுமே எழுதிட்டே. அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். கஸ்டமர்ஸ்லாம் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு போட்டிங்களோ அதை விட பல மடங்கு லாபங்கள் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நன்றி உணர்வு தான் பின்னாடி இருக்குன்றது அதோட ரகசியமே அதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.